இட்லி மாவு ரிலேட்டடாக நம்ம போட்டிருந்த வீடியோக்கு கீழே இந்த கமெண்ட் வந்துருந்துச்சுங்க. 2 பேத்துக்கு மாவு அரைச்சு 1 வீக் ஸ்டோர் பண்ணணும் எப்படிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேத்துக்கு அப்படிங்கிறப்போ 2 கிலோ அரிசி வந்து சரியாக இருக்கும். 2 கிலோ அரிசி கூடவே ரேஷியோ வந்து உளுந்து போட்டு அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இட்லி தோசை மட்டும்தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இல்லை நாங்கள் இட்லி இடையில வந்து பூரி பொங்கல் இது மாதிரியான எக்ஸ்ட்ரா டிஷ்ஷஸ்மே நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு 1 kg மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க, போதுமானது. ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா கடையில் நம்ம வாங்கக்கூடிய அரிசிக்கு வந்து 180லேருந்து 200 கிராம் வரைக்கும் உளுந்து போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் 1 கிலோவுக்கு. இதே நீங்கள் ரேஷன் அரிசி பயன்படுத்தி மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ரேஷியோ உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து 120 கிராம் சரியாக இருக்கும். உங்களுடைய தண்ணி நீங்கள் அரைக்கக்கூடிய விதம் உங்களுடைய அரிசி இதுக்கெலாம் தகுந்தபடி ரேஷியோ வந்து மாறும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் உள்ள பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 1 kgக்கு எப்படி அரைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உளுந்து எப்படி அரைக்கணும் அப்படின்ற வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கெலாம் தகுந்த மாதிரி ரேஷியோஸ் வந்து டிஃபர் ஆகும். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.